பிரான்ஸோட பாதுகாப்பு உறவை இன்னும் வலுவாக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு இப்போ ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை பிரான்ஸ் நாட்டில் இருந்து 26 ரஃபேல் மெரைன் ஜெட் விமானங்களை வாங்க ஒப்புதல் வழங்கியிருக்கு. இந்திய கடற்படையுடைய தாக்குதல் திறனை இன்னும் வலுவாக்கக்கூடிய முக்கிய நகர்வில் பிரான்ஸ் எப்படி தேர்வு செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போமா? வரலாற்றில் தவிர்க்க முடியாத போர்களை கண்ட இந்தியா தொடர்ந்து தாக்குதல் திறனையும் பாதுகாப்பு திறனையும் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எல்லையில் சாலை அமைக்கிறது, ரொம்ப விரைந்து இராணுவம் போகிறதுக்கு ஏதுவாக சுரங்கம் அமைக்கிறது, இப்படி பாதுகாப்பு உட்கட்டமைப்பையும் அதிகரிக்குது. அதே போல் உள்நாட்டில் ஏவுகணை தயாரிப்பு, கப்பல் தயாரிப்பு, விமானம் தயாரிப்பு, துப்பாக்கி தயாரிப்பு, தளவாடங்கள் தயாரிப்பில் கூட தீவிரமாக கவனம் செலுத்துது. அது மட்டும் கிடையாது, தேவையுடைய அடிப்படையில் ஆயுதங்களை இறக்குமதியும் செஞ்சுட்டு வருது. இப்போ ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையத்துடைய தரவு ஒன்று கிடச்சிருக்கு. அந்த தரவுகளின்படி வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை அதிகம் இறக்குமதி செஞ்ச டாப் 10 உலக நாடுகளோட பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது தெரியுமா? 2வது இடத்துல இருக்குது. 2020 2024 வரைக்குமான காலகட்டத்தில் உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் இந்தியாவுடைய பங்கை பார்த்தோம் அப்படின்னா 8.3% சொல்லப்படுது. இந்தியா 36% ரஷ்யாவில் இருந்து வாங்கி இருந்ததா அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. அடுத்தபடியாக பிரான்ஸ் கிட்ட இருந்து 33% ஆயுதங்களையும், அதே போல இஸ்ரேல் கிட்ட இருந்து 13% ஆயுதங்களையும் இந்தியா வாங்கி இருந்ததா இந்த ஸ்டாக்ஹோம் ஆராய்ச்சி மையத்துடைய தரவு மூலமா நமக்கு தெரிய வருது. அது மட்டும் கிடையாது, இதனால ஒப்பீட்டளவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஆயுத இறக்குமதி குறைஞ்சிட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. இதுவே 2015 2019 ஆண்டு வரைக்கும் பார்த்தா இந்தியாவுடைய ஆயுத இறக்குமதி உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் 9.3% இருந்திருக்கு. இதுக்கு இந்தியாவில் ஆயுத தயாரிப்பு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்திய பாதுகாப்பு துறையை ஊக்குவிக்கிறதுக்கு ஆயுத தயாரிப்பு தொழில்துறை உரிமத்துக்கான நடைமுறைன்னு தொடங்கி பல கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டுட்டு வந்திருக்கு. இப்போ இந்த டானியர் 228 விமானங்கள், பீரங்கி துப்பாக்கிகள், பிரமோஸ் ஏவுகணைகள், பினாக்கா ராக்கெட், ரேடார்கள், கவச வாகனங்கள்னு பல தளவாடங்களை ஏற்றுமதியும் செய்யுது. உலக டாப் 25 ஆயுத ஏற்றுமதியாளர் பட்டியலில் கூட இந்தியா இடம் பிடிச்சிருக்கு. 2024-25 நிதியாண்டில் 23,622 கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை ஏற்றுமதியும் செஞ்சிருக்கு. இதை 2029 ஆண்டுக்குள்ளாக 50,000 கோடியா உயர்த்துறதுக்கும் அரசு திட்டமிட்டிருக்கு. மறுபுறம் பாதுகாப்பு தளவாடங்களை வாங்குறதுக்காக முக்கிய ஒப்பந்தங்களையும் செஞ்சுட்டு வருது. இந்தியா ஒரு பரந்த கடல் எல்லையை கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் கடற்படையை இன்னமும் வலுப்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவுடைய நடவடிக்கையை கண்காணிக்க வேண்டிய அவசியமும் இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலில் கடற்படைக்கு 26 ரஃபேல் மெரைன் போர் விமானங்களை வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுது. 63,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரான்ஸுடைய டெசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்த 26 ரஃபேல் மெரைன் போர் விமானங்களை இந்தியா வாங்குது. 22 ஒற்றை இருக்கை போர் விமானங்களையும் அதே போல 4 இரட்டை இருக்கை பயிற்சி போர் விமானங்களையும் இந்தியா வாங்குது. இந்த போர் விமானங்கள் இந்தியாவுடைய முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த்ல நிலைநிறுத்தப்பட இருக்கு. இப்ப இந்த ரஃபேல் மெரைன் போர் விமான ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் ரொம்ப விரைவில் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா ஏற்கனவே பிரான்ஸ் கிட்ட இருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியிருக்கு. இந்த விமானங்கள் பாகிஸ்தான், சீனாவை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் ஹரியானா மாநிலம் அம்பாலாலையும் அதே போல் மேற்கு வங்க மாநிலம் ஹாசிமா அப்படிங்கிற பகுதியிலையும் நிறுத்தப்பட்டு இருக்கு. இந்தியா வாங்குற இந்த ரஃபேல் மெரைன் விமானம் 4.5 தலைமுறை விமானமா. அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய திறனும் இதுக்கு இருக்கு. 1830 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் போய் எதிரியோடைய இலக்கை ரொம்ப துல்லியமாக இது தாக்குமா. 70 கிலோமீட்டர் தொலைவில் போய் கப்பலை தாக்கக்கூடிய ஏவுகணையையும் இது கொண்டிருக்கு. வானத்திலேயே எதிரியுடைய ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் எதிர்கொள்றதுக்கான ஆயுதங்களையும் கூட இது வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அதிநவீன ரேடார் கட்டமைப்பையும் இது கொண்டிருக்கு.
விமானம் தாங்கிய போர்க்கப்பல்ல இருந்து போற வகையில இந்த ரஃபேல் மெரைன் போர் விமானம் தயாரிக்கப்பட்டிருக்கு. விமானம் உயர பறக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தூரத்தை குறைக்கும். ஜம்ப் ஸ்ட்ராட் தொழில்நுட்பத்தில் வலுவா தரையிறங்கும் கியர்ஸும் இதுல இருக்கு. மடிப்பு ரெக்கைகள் கொண்டது இந்த ரஃபேல் மெரைன் போர் விமானம். கடற்படை போருக்கு ஏத்த மாதிரி ரேடார், மின்னணு அமைப்புகளை இது கொண்டிருக்கு. விமானத்தை தரை இறக்கும் போது அதோடைய வேகத்தை குறைக்கிறதுக்காகவே டெயில் ஹூக்ஸும் இதில் இடம்பெற்றிருக்கு. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கிற குறுகிய மற்றும் நடுத்தர இலக்கை தாக்கக்கூடிய இந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் ரஃபேல் மரைன் விமானங்களோட ஒருங்கிணைக்க உதவுறதா ஒரு உறுதிமொழியையும் கொடுத்திருக்கு பிரான்ஸ். இந்திய விமானப்படையில் INS விக்ரமாதித்யா, INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பான INS விக்ராந்த்ல இந்த ரஃபேல் விமானங்களை நிலைநிறுத்தக்கூடிய வகையில நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்போ இந்தியா கடற்படையில் இயக்கப்படக்கூடிய MiG-29K விமானங்களுக்கு மாற்றா ரஃபேல் மெரைன் விமானங்கள் நிறுத்தப்படும். இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு பொருத்தமான மெரைன் போர் விமானங்களை வாங்குறதுல அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனத்துடைய F/A-18 சூப்பர் ஹார்னெட் விமானமும் பிரான்ஸுடைய ரஃபேல் மெரைன் விமானமும் போட்டியில் இருந்தது. கோவாவில் இருக்கக்கூடிய INS ஹன்சால ஸ்கை ஜம்ப் சோதனை மாதிரி இன்னும் பல விரிவான சோதனைகளுக்கு இந்த 2 விமானங்களுமே உட்படுத்தப்பட்டது. கூடுதலாக தாக்குதல் திறன், ஆயுதங்களை எடுத்துட்டு போகக்கூடிய திறன், இது அடிப்படையில் ரஃபேல் மரைன் விமானங்கள் சரியா இருக்கும் அப்படின்னு பரிந்துரையும் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பிரான்ஸ் கிட்ட இருந்து இந்த ரஃபேல் மரைன் போர் விமானங்கள் வாங்கப்படுது. ரஃபேல் மரைன் போர் விமானங்கள் கடற்படை தாக்குதல் திறனை வலுவாக்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த விமானம் தாங்கிய கப்பலில் 4.5 தலைமுறை போர் விமானங்களை இயக்கக்கூடிய உலகின் சில நாடுகள் பட்டியலில் இப்போ இந்தியாவும் இடம் பிடிக்கும். பிரான்ஸோட 2 பெரிய ரஃபேல் ஒப்பந்தங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்திய விமானப்படைக்கு 114 பன்முனை பயன்பாட்டு போர் விமானங்கள் வாங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு எப்படியாவது தங்களுடைய போர் விமானங்களை வித்துறணும் அப்படின்னு அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி போட்டி போட்டு வலை வீசுது. ஆனால் போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், அதுபோல ஏவுகணை தொழில்நுட்பங்களை வழங்குறதுல இந்தியாவுக்கு மிக முக்கிய பாதுகாப்பு பங்காளியா இருக்கிறது பிரான்ஸ் தான். ஏற்கனவே இந்திய விமானப்படைக்கு விமானம் வாங்கினப்ப கூட அமெரிக்கா இந்த F-16 விமானங்களை விற்கிறதுக்கு முயற்சித்தது. ஆனால் ஒப்பந்தத்தை ரஃபேல் விமானங்களை வழங்குவதா தட்டிட்டு போயிருச்சு பிரான்ஸ். இந்தியாவும் பிரான்ஸும் பாதுகாப்பு ஒத்துழைப்புல ரொம்ப ஆழமான நட்பை கொண்டிருக்கு. இப்பயும் இந்தியாவுடைய அடுத்த கட்ட போர் விமான ஒப்பந்தங்களையும் வாங்க முன்வரிசையில் இருக்கு பிரான்ஸ். 1,25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்தியாவுடைய பெரிய விமான கொள்முதல் டீலை பெறப்போவது யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்போ அதிகரிச்சிருக்கு.